லஞ்ச்க்கு இன்னைக்கு எக் கிரேவி தான் பண்ணேன். தேங்காய் சேர்க்காத எக் கிரேவி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரைஸ்க்கும் டிஃபனுக்கும் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ஒரே கிரேவில எக் பாயில் பண்ணி சேர்க்கலாம், உடைச்சி ஊற்றலாம், இல்லை ஆம்லெட் மாதிரி கூட போட்டு சேர்க்கலாம். பட் பேஸ் வந்துட்டு ஒன்று தான். லாஸ்ட் டைம் நைனி ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு டிமார்ட் போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்டுட்டே போயிட்டா, என்ன ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு இன்னைக்கு என்ன பிளான் உங்களுக்கு, எங்க அவுட்டிங் போறீங்கன்னு. எங்கேயும் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு வெளில போகணும் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் மினிட்ல சொன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நம்மள கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது நம்ம கிட்ட கார்மெண்ட்ஸோட பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. இதுல மட்டும் 20 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. இன்ஃபியூஸ் வித் ஒயிட் சாக்லேட். ஸ்மெல்லும் டெலிஷியஸாக இருக்கும். அதே சமயம் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக நரிஷாகவும் வச்சுக்கும். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பீல் பண்ணிட்டு ஹேர் இருக்க பிளேஸில் ஸ்டிக் பண்ணி ஒரு புல் பண்ணால் போதும். இந்த டைனி ஹேர் கூட ரிமூவ் ஆகிடும். லெக்ஸ், அண்டர் ஆர்ம்னு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின்னே ரொம்ப ஸ்மூத் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். அதே சமயம் டெட் ஸ்கின் செல்ஸுமே ரிமூவ் ஆகிடும். இது கூடவே ஆஃப்டர் ஷேவிங் வைப்ஸ் வரும். இது இன்ஃபியூஸ் வித் விட்டமின் டி அண்ட் கோகனட் ஆயில்னால ஸ்கின் ரொம்ப ஸ்மூத் க்ளோவாகவும் இருக்கும். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல என் ஸ்கின் ரொம்ப ஸ்மூத் அண்ட் க்ளோயிங்காக ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ண அமேசான் பர்பிள் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.